தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு 2500 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 1000 ரூபாய், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊக்கத்தொகையான அதே திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் தனது கொள்கையிலேயும் தனது வாக்குறுதியிலையும் தடம் புரண்டு நிற்கிறாரோ என்று மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னியாப்பா, எங்கப்பா 2500 ஆகும்? உன்னுடைய பேச்செல்லாம் என்ன வெறும் திரைப்பட பேச்சா? இந்த ரீல் பேச்செல்லாம் எங்கெல்லாம் உதவாதுப்பா அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏழை விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே விலை கூட்டிக்கிட்டே போகும். ஒருவர் 1000 ரூபா கொடுக்குறாங்க தருவேன் அப்படிம்பார், இன்னொருத்தர் 1500 இன்னொருத்தர் 2000 இன்னொருத்தர் 2500 2500 ரூபாய்க்கு நிற்கிறாங்களே, அவர் அந்த பொருள் எடுத்துருவாங்க. ஏன்னா 2500 மேலே யாரும் போயிருக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 2500 ரூபாயை கொடுத்துட்டு பிறகு அந்த பொருளை வாங்கிக்கிறார். அதே மாதிரி தான் நம்முடைய தமிழகத்தினுடைய தற்போதைய ஆட்சி என்பது ஏல விடப்பட்டு ஏலத்திற்கு எடுத்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்து கொள்ளுகிறேன். காரணம், சொல்வதொன்று செய்வது இன்னொன்றாக இருந்து விட்டால் இதுதான் முரண், இதுதான் ஆட்சியில் முரண்பாடு. அது இருக்கக்கூடாது. 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னியா, கொடுத்துரு, உன் பேரை காப்பாற்றிக்குவேன், உன் ஆட்சியை நீ காப்பாற்றிக்குவேன். ஆசைப்பட்டு ஏக்கத்தோடு 2500ங்கிற ஏக்கத்தோடு வாக்களித்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கலாம்ல. கருவூலம் காலியாக இருக்கு என்று சொல்வதை விட கருவூலத்தை நிரப்புவதற்கு தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் கூட கொண்டு வந்ததில் போட்டு மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாமே. ப்ராமிசிங் இஸ் ஈஸியர் தேன் இம்ப்ளிமெண்டிங் த ப்ராமிசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே வாக்குறுதி கொடுத்துடலாம், வாக்குறுதி தேன், ஆனால் அதை நிறைவேற்றுறது கொஞ்சம் கசப்பு. சொன்னதை நிறைவேற்றியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி. சொல்லாத நற்செயல்களையும் புரிந்தது அந்த கட்சி அல்லது அந்த ஆட்சி என்று சொன்னால் மிகையாகும். எனவே தம்பி விஜய், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ, உங்கள் கட்சி என்ன சொல்லியிருக்கோ அதை முறைப்படி செய்யுங்க. மக்கள் உங்களை பாராட்டு.